அன்பார்ந்த நண்பர்களே, நூல் நிலையம் வலையொலி வாசக பெருமக்களே வணக்கம். நான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு சரியான ஒரு சவுக்கடியை பற்றி வாழ்க்கையில் தந்தை ஆசிரியர்களும் திட்டும் பொழுதெல்லாம் வராத ஒரு உணக்கை சூடு சுரணை நான் அடிபட்ட போது வந்தது. சென்னையில் நான் ஒரு பத்திரிகையில் மாலை பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்தேன். காலையில் 6:30 மணி 7 மணியிலிருந்து மதியம் 4 மணி வரை அந்த பத்திரிகை. ஊருக்கெல்லாம் தமிழ் தமிழ் என்பார்கள், ஆனால் தொழிலாளர்களை அடிமையாக நடத்துவார்கள். என்னை துணையாசிரியர் வேலை வாங்கி கொண்டு ப்ரூஃப் ரீடராக வைத்திருந்தார்கள். ஆனால் சம்பளம் கொடுக்கும் பொழுது பார்சல் கட்டுகிற பையன் பகுதி நேர பணி என்று சொல்லி கொடுத்தார்கள். இதை நான் அந்த இடத்திற்கு போனது என்னுடைய தவறு. காரணம், நமக்கு அரசியல் விழிப்புணர்ச்சியோ சமுதாய விழிப்புணர்ச்சியோ கிடையாது. ஏதோ கிராமத்திலிருந்து போனோம், மாட்டிக்கொண்டோம். அது பிறகு அதிலிருந்து விடுபட்டு வேலை தேடிக்கொண்டிருந்தேன். என்னுடைய பால்ய சிநேகிதனை பார்ப்பதற்காக போனேன். அவர் ஒரு வழக்கறிஞர். நான் எம்எல்ஏ ஹாஸ்டலில் இருக்கிறேன், இந்த பிளாக்கில் இந்த நம்பரில் இத்தனாவது ஃப்ளோரில் இருக்கேன் பான்னு சொல்லிட்டான். நான் அங்கே போனேன். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எம்எல்ஏ ஹாஸ்டலில் எம்எல்ஏவை தவிர எல்லா பயிலும் இருக்கான். அப்புறம் இவர் போனேன், இவர் இல்லை. அப்புறம் கோர்ட்டு முடிஞ்சு ஆட்டோவில் வந்தார். ஒரு கையில் கோட்டை கருப்பு கோட்டை போட்டு வந்தார். வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டார். கொஞ்சம் தாக சாந்தி பண்ணிக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஃபோன் போட்டார். என் கிளாஸ்மேட்டு கார்த்திகை செல்வன் இருக்கான், அவனுக்கு நான் போடுறேன் அப்படின்னாரு. அப்புறம் இப்போது புதிய தலைமுறையில் நியூஸ் 18 இருக்கார்ல, அந்த கார்த்திகை செல்வன் வந்து நக்கீரனில் ரிப்போர்ட்டராக இருந்தார். அவருக்கு ஃபோன் போட்டு சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய பால்ய சிநேகிதன் ஏதாவது ஒரு வேலை பத்திரிகை துறையில், அவன் வந்து இன்னும் இன்ன பத்திரிகையில் அவன் இருந்தான், இப்போ இல்லை, ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொடுன்னு சொன்னது ஒன்று. என் நம்பரை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அந்த நம்பருக்கு நான் வந்து பார்த்தேன். அவர் என்ன சொன்னார், இப்போ எங்கள் பத்திரிகையில் ஒன்றும் வேக்கண்ட் இல்லை, இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யோசித்தார். அதாவது அவங்க எவ்வளவோ போராட்டத்தில் இருந்தாலும் கூட மற்றவங்களுக்கும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வால் தான் அந்த மௌனம் அமைதி இருந்தது. சரி, நான் கடற்கரைக்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் கடற்கரையை போய் பாருங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த பாழா போன பத்திரிகை தொழிலில் குப்பை கொட்டுறதுக்கு வந்ததுக்கு கடலில் குதித்து சாவது கரெக்டு தான், கடற்கரைக்கு தான் போகணும் அப்படின்னு. இல்லை பிரதர், அவர் பேர் கடற்கரைன்னு ஒரு நண்பர் இருக்கார், அவரை போய் பாருங்கள், அவர் புனைப்பெயர் கடற்கரை அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஓஹோ அப்படியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் கோடம்பாக்கம் பிரிட்ஜி, அதெல்லாம் முரசொலி அலுவலகம், அங்கே போனேன். முரசொலி அலுவலகத்துக்கு போனால் இங்கே தான் எனக்கு வாழ்க்கையில் சரியான சவுக்கடி சாட்டைட்டி கிடச்சி. முதல்ல பார்த்திங்கன்னா முரசொலி மரனுக்கு பெரிய சிலை இருந்தது. அதை பார்த்துக்கிட்டு அப்படியே நின்னேன். அப்புறம் அங்கே வாட்ச்மேன்கிட்ட சொன்னேன், அவர் உள்ளே அனுப்புனார். உள்ளே போனால் அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி நண்பர் கடற்கரையை பார்க்கணும் அப்படின்னு. உள்ளாரேருந்து வந்தார் கடற்கரை. அவரும் அதே போல் அன்பாக பேசினார். இப்போ இங்கே எதுவும் வேக்கண்ட் இல்லை, ஆனால் நான் ஏதாவது வேக்கண்ட் இருந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நான் காலச்சுவடு, உயிர்மை, புதிய பார்வை போன்ற பத்திரிகைகளை படிக்கிற பழக்கம் எனக்கு இருந்தது. அதனால் நான் உயிர்மை பத்திரிகை அலுவலகத்துக்கு போனேன். மனுஷபுத்திரன் இருந்தார் அங்கே. அவர் வெளியே நான் வந்து சொன்ன உடனே அவர் அங்கேருந்து வந்தார். வந்த உடனே
இந்த மாதிரி உங்கள் பேருன்னாரு, பேரை சொன்னேன், ஊரை சொன்னேன். அப்புறம் நான் இதுக்கு முன்னே இந்த பத்திரிகையில் இருந்தேன், இப்போ உங்களுக்காக ஏதாவது வேக்கண்ட் இருந்தால் கேட்கலான்ட்டு வந்தேன். உங்கள் பத்திரிகையெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், உங்கள் பதிப்பகத்தில் புத்தக கண்காட்சியில் உங்கள் பதிப்பகத்தில் புத்தகம்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். நான் வேட்டி சட்டையில் வந்ததால் நீங்கள் என்ன பாலிட்டிஷியனா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்துக்கான தலைவர் வைகோ இல்லைன்னு நீங்கள் தலைவரத்தில் எழுதியிருந்தீங்க. உண்மைதான், சில நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்பொழுது அப்படி தான் இருக்குது. ஆமாம் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு என்னை உட்கார வச்சுட்டு ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த ப்ரூஃப் பார்க்குறது, அப்புறம் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறது, அப்புறம் சப் எடிட்டரை கூப்பிட்டு சொல்கிறது, அப்புறம் அது என்னாச்சு இது என்னாச்சு கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு பையனை அனுப்புறது அவருக்கு அவ்வளவு மன சங்கடமாக இருக்கும். அதனால் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த கருணை, அந்த இரக்கம், அந்த நட்பு உணர்வு எனக்கு பிடித்திருந்தது. நம்ம ஏற்கனவே நம்ம ஒன்றும் பெரிய பழக்கம்லாம் இல்லை, அந்த பத்திரிகை வாசகர் அவ்வளவுதான். இருந்தாலும் அவர்கிட்ட அந்த ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே, வேலை இல்லாமல் வர்ற பையன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது, அவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்ததால தான் உடனே என்னை கட் பண்ணி எனக்கு ஒன்றும் வேக்கண்ட் இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லாமல் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒன்றும் வேலை இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு மாவட்டமாக போய் கலெக்ட் பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னார். செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு 4 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நான் வந்தேன். ஆனால் 4 நாள் ஒரு வாரத்தில் மறுபடியும் அவர்கிட்ட போகக்கூடிய சூழ்நிலை எனக்கு வரல. நான் ஐயா வள்ளிக்கண்ணன் அவர்களை போய் பார்க்க போனேன். அவர்கிட்ட ஒரு இலக்கிய கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். ஐயா அவங்க எனக்கு நக்கீரனில் லெட்ரு கொடுத்தாங்க, பரிந்துரை கடிதம் கொடுத்து என்னுடைய உறவினர் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அதனால் நான் நக்கீரனில் போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் மனுஷபுத்திரனுக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷம், எப்படியோ என்னால் முடியல, அங்கேயாவது இடம் கிடச்சிதே, அது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிறகு இப்போ நான் சொல்ல வர விஷயம் இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முரசொலி அலுவலகத்துக்கு கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு கீழே போனோம் பாருங்கள், அங்கே முரசொலி மாறனுக்கு பெரிய சிலை இருக்குது. இதுதான் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட அனுபவ பாடம். அதே முரசொலியில் ஏகே வில்வம்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு சிலை இருக்கா? அப்படி ஒரு ஆள் இருந்தது யாருக்காவது தெரியுமா? கிடையாது. விடுதலை விரும்பியினுடைய பேச்சு முரசொலியில் வரும். விடுதலை விரும்பிங்கிறவர் யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியுமா? தெரியாது. சின்ன குத்தூசி நக்கீரன் கோபால் இல்லைன்னா சின்ன குத்தூசி பேர் கூட வெளியில் வராது. திருச்சி செல்வேந்திரனுடைய பேரை இப்போ இனி வரும் தலைமுறை மறந்துவிடும். முரசொலி அடியாரை யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதே போல் சங்குலி பத்திரிகையில் வந்தியத்தேவன் எழுதுகிறாரு, வெளி உலகத்துக்கு தெரியுமா? நம் நாடு முத்துகிருஷ்ணன் எழுதினார், யாருக்காவது தெரியுமா? மா பாண்டியன் எழுதினார், அவங்கெல்லாம் அண்ணா காலத்து ஆளுங்க, அருமையான திராவிட இயக்க எழுத்தாளர்கள். கவிஞர் தமிழ் மறவன் எழுதினார், தெரியுமா? பொன் முத்துராமலிங்கத்தினுடைய கட்டுரைகள் வந்தது தெரியுமா? எல் கணேசன் அவர்களுடைய சொற்பொழிவுகள், அவருடைய கட்டுரைகள் வந்தது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. எல்ஜியாவது எம்பியாக இருந்தார், ஆனால் மற்றவங்களுக்கு எந்த அடையாளமும் இல்லை, எந்த சுவடும் இல்லை. ஆனால் பாருங்கள், முரசொலி மாறனுக்கு பெரிய சிலை, ஆதித்தனாருக்கு பெரிய சிலை, சிவந்தி ஆதித்தனுக்கு பெரிய சிலை, ஒரு மாவட்டத்துலேயும் சொந்த கட்டடம், சொந்த இடம், பெரிய சிலைகள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மனிதன் படித்தால் மட்டும் போதாது, கலை இலக்கிய திறமை, அரசியல் திறமை இருந்தால் மட்டும் போதாது. நடைமுறை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், தொழிலில் சிறந்து விளங்க வேண்டும், தொழிலில் வெற்றி பெற வேண்டும். இதுதான் இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். தொழில் செய்தால் போதாது, தொழிலில் வெற்றி பெற வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற துறைகளிலும் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.